எதை பார்த்தாலும் பயந்துட்டு இருப்பேன். அதான் எல்லாத்துக்குமே பயந்துட்டு ஸ்கூலுக்கு போட்டு நடுவில் வந்து ஒரு 1 month நான் ஸ்கூலுக்கே போகல. வீட்லேயே எங்கேயுமே போகாம வீட்லேயே இருப்பேன். அங்கிருந்து நான் வெளியே கொண்டு வந்தது என் பேரண்ட்ஸும் அவங்க வந்து என் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸுமே பேசி கொண்டு வந்தாங்க. அங்கே நான் ஃபுல்லாக 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃபுல்லாக 12th வரைக்குமே சென்னையில் படிச்சிட்டேன். எனக்கு அந்த இதில் வந்து பழகிடுச்சு கரெக்டாக. அப்படி நான் இங்கே புதுசாக வரும்போது எனக்கு ஒரு பயம் இருக்கும். திரும்பி எனக்கு பயம் வந்துச்சு. இங்கே ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் அம்மா அப்பா எனக்காக தனியாக வந்து அவங்களே எங்கள் அண்ணன் சொன்னால் வெரி நான் படிக்கணும்னு கேட்டது மேக்ஸ் தான். மேக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் எனக்கு அந்த மேக்ஸ் ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நான் பயந்து உட்காரன்னு சொன்னேன். அப்போ நான் தனியாகவே இருக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு டீச்சர் தான் வந்து இது போடு இதை ட்ரை பண்ணு நீ பயந்து ஒரு தனி வாழ்க்கை நீ நிறைய இருக்கணும் நிறையா போடு அது ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு சொன்னாங்க. சீரியஸாகவே நீங்கள் ஒரு சம் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை சால்வ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சு வச்சுக்கோங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அந்த ஹாப்பினஸ் தான் என்ன படிப்படியாக வெளியே கொண்டு வந்துச்சு. நான் தைரியமாக திரும்பி பேச ஆரம்பிச்சேன். சின்ன குழந்தையிலேருந்து நாங்கள் 5 வயசுலேருந்தே நான் ஸ்பீச் பேசுவேன். ஆனால் அந்த பயம் வந்து அப்புறம் எதிராக எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. பயத்துலேருந்து எங்கேயுமே வெளியே போகாமல் பேசாமல் எல்லாமே அப்படியே இருக்குது. திரும்பி இங்கே வரும்போது எனக்கு திருப்பி அதே பயம் வந்துச்சு. என்ன எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆவாங்க, கிளாஸ் எப்படி இருக்கும், பேக்கெட் எப்படி இருக்கோம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்துட்டு நான் பயப்பட தெரிஞ்சிச்சா என்ன திருப்பி என்கிட்ட பேசினாங்க. எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க. அதனால முடியும்னு சொன்னாங்க. அப்படி சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ரேங்க் வந்துருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு உண்மைதான் என்ன மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு இருக்கிறேன். யாராவது முடியாது அப்படின்னு சொன்னாங்க நம்ம முடியாது அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் போயிடும். கரெக்டா நம்மள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இங்கே இன்னும் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? கண்டிப்பாக உங்களால முடியும். அது போக அங்கே இருந்தப்போ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அந்த மாதிரி எப்படி இல்லை. இங்கே வந்து